எனக்கு நிறைய பேர் படம் பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னது என்னன்னா, இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்களா, நாங்க எடுத்து முடிச்சதை விட வந்து எங்ககிட்ட சொல்றாங்கல்ல மக்கள். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா ஃபேமிலியை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டைரக்ட் நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே அவரோட பாடம் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் ஒரு புக் ஃபேர்ல ஒரு புக் வாங்கி படிச்சேன் ஜிடி நாயுடு ஐயா பத்தி. அப்போ வந்து பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிட்டேன். அதாவது நான் படிச்ச ஒவ்வொரு அவரோட வாழ்க்கையில நடந்த சம்பவமும் ஒரு சினிமா சீன் மாதிரி இருந்தது. இவ்வளோ இவென்ட்ஃபுல் லைஃபா ஆகுது அப்படின்னு அங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் மியூசியம் போய் பார்த்தோன்னே அவரை பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சது. அப்புறம் ஃபேமிலியில அவரை பத்தி சொன்னோடனே இவரை பத்தி கூட படம் எடுக்காம எப்படி நான் இருக்கிறதுன்னு சொல்லி தட் வாஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் சார். இப்ப 90s அந்த ஸ்டோரி மூவ் ஆயிட்டு இருக்கு. அதெல்லாம் அந்த ஹிஸ்டரிலாம் எப்படி எடுத்தீங்க? அந்த பழைய அந்த தகவல்லாம் எப்படி எடுத்தீங்க? அது வந்து தேங்க்ஸ் டு ஜிடி நாயுடு ஐயா தான். ஏன்னா அவர் வந்து அவரோட வாழ்க்கைய போட்டோகிராஃபாவும் அதுக்கப்புறம் அவருக்கு வர இன்சைட்ஸ்லாம் புக்ஸ்லயும் வீடியோ ஃபுட்டேஜ், அதாவது அந்த காலத்துல சினிமா கேமரா பிலிம் கேமராலையும் பதிவு பண்ணி வச்சிருந்தாரு. அதனால எங்களுக்கு ஈஸியா இருந்தது. அது மட்டும் இல்லாம ஜிடி நாயுடு ஐயாவோட பையன் திரு ஜிடி கோபால் அவர்கள், அவர் கண்டுபிடிப்புகள், அவரோட கார்ஸ், அப்புறம் அவர் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிருந்தாங்க. சார் தான் வந்து டே அண்ட் நைட் அவங்க லைப்ரரியில போய் அவரோட ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்குள்ளே போய் எங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. சோ நீங்க இந்த படத்துல ஆக்சுவலா பாக்குற 70% விஷயங்கள் ஜிடி நாயுடு தொட்டு கண்டுபிடிக்கிற அந்த எல்லா ரேசர்ல இருந்து அந்த பொட்டேட்டோ பீலர்ல இருந்து எல்லாமே அவர் உண்மையிலேயே தொட்டு யூஸ் பண்ணுது. அதுதான் நம்ம ஆக்சுவலா படத்துல யூஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம கார்ஸ், பஸ்ஸஸ் எல்லாமே இவங்க சப்போர்ட் இல்லைன்னா எங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த மூவி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி அப்ரோச் பண்ணும்போது அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? கோபால் சாரா இருக்கட்டும், ராஜ்குமார் சாரா இருக்கட்டும், அவங்க வந்து உங்ககிட்ட அரவிந்த் சார் தான் வந்து ஆக்சுவலா எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. இவர்கிட்ட நான் கதை சொல்லும் போது இவருக்கு பிடிச்சி எனக்கு ஃபேமிலியும் தெரியும், எனக்கு மேடி சரியும் தெரியும்னு சொல்லி கூட்டிட்டு போனது. எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா ஃபேமிலியை வந்து இதுக்கு முன்னாடி நிறைய டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணிருக்காங்கன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அது நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல. ஆனா அவங்க சொன்னது என்னன்னா, கதையை கேட்டுட்டு நான் நிறைய டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாலும் உங்களோட பார்வை ஜிடி நாயுடு பத்தின பார்வை ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. அதுலதான் எனக்கு கொஞ்சம் மனசு அப்படியே அடங்கிச்சு. சோ அது வந்து அவங்களோட ஓகேவா நான் எடுத்துக்கிட்டு அப்புறம் ஃபர்தரான ஒர்க் பண்ணோம். இப்ப இந்த மூவிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் போட்டு காட்டுறதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் சைடு அப்ரோச் பண்ணிருக்கீங்க? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கு. அது வந்துட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ட கொண்டு போனா எந்த அளவுக்கு சரி. இன்னைக்கு இருந்த ஷோவுக்கான ஒரு முக்கியமான எங்களோட எண்ணம் என்னன்னா, நாங்க பார்த்து வியந்த ஜிடி நாயுடு இந்த மாணவர்களுக்கு மட்டும் இல்லைங்க, சின்ன வயசு மாணவர்களையும் ரிட்டையர் ஆன ஆளுங்க வரைக்கும் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவரோட இந்த சினிமா, அவரை பத்தி எடுத்த இந்த சினிமாவை கவர்மெண்ட்ல அவங்க பார்த்துட்டு என்ன செய்யணும், எப்படி ஸ்கூல் கிட்ஸ் கிட்ட எடுத்துட்டு போகணும்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எங்களோட ரிக்வெஸ்டா தான் இருக்குமே தவிர அவங்க தான் எங்களுக்கு வந்து எங்களை வழி நடத்தி கூட்டு போகணும். அது எப்படி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போகணுங்கிறது எங்களோட பெரிய ஆசை. அது அவங்க எங்களுக்கு சொன்னா ரொம்ப வசதியா இருக்கும்னு சொல்லி அவங்கள வேண்டி கேட்டுக்கிறோம். ஸ்பீக்கர் சார் என்ன சொன்னார் சார்? எனக்கு வந்து கை கொடுத்து ரொம்ப நல்ல படம்னு சொன்னாரு. ஐ திங்க் ஹி மென்ட் இட். எனக்கு அதுவே ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து வியந்து பாக்குற மனிதர்கள் படம் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய சர்டிபிகேட்டா நான் எடுத்துக்கிறேங்க. இந்த ஒரு சில எக்யூப்மெண்ட்லாம் கண்டுபிடிச்சது இவர் தான். பட் அந்த விஷயமே இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் இப்ப எங்களுக்குமே கூட இப்பதான் அந்த விஷயம்லாம் தெரியற மாதிரி இருக்கு. இது எந்த அளவுக்கு, ஏன்னா நீங்களுமே அதை வந்து தேடிக்க இந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஆமா, இப்ப எனக்கு நிறைய பேர் படம் பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னது என்னன்னா, இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்களா, நான் அவரை போய் படிக்க போறேன், விக்கிபீடியால அவரை பத்தி பார்க்க போறேன், அவரை பத்தி நான் புக்ஸ் படிக்க போறேன்றாங்க. அந்த ஆர்வமே ரொம்ப சாட்டிஸ்பாக்டரியா இருந்தது. ஏன்னா இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காருன்றத தவிர அதை வெளியில வர விடாம ஒரு சக்தி தடுத்து இருக்குன்றதுதான் ரொம்ப மனசு கஷ்டமான விஷயமா இருந்தது. அதனால அந்த ஸ்ட்ரகிளை காமிக்கணும்னு தான் நான் நினைச்சோம். எப்படியாவது இப்பதான் வந்து தொழிற்கல்வியோட முக்கியத்தை எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த காலத்திலேயே வந்து தொழிற்கல்வி எவ்வளவு முக்கியம் சொல்லி ஜிடி நாயுடு வந்து பிராக்டிக்கல் எஜுகேஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தொழிலை கத்துக்கோங்க, யுவர் லைஃப் இஸ் சார்ட்டட் அப்படின்னு அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு. இப்பதான் நம்ம அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே
இந்த கிட்ஸுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கணும்ன்றது தான் ஐடியா. அதுக்கு தான் இந்த படம் பண்ணோம் சார். ஒரு டைரக்டா ஒரு இம்பாக்டான ஸ்டோரி கொடுத்துருக்கிறத ஃபீல் பண்ணீங்க. என்ன மாதிரியான சொசைட்டி இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? நாங்க எடுத்து முடிச்சதை விட எங்க கிட்ட சொல்றாங்கல்ல மக்கள், அப்போதான் எங்களுக்கு அந்த இம்பாக்ட் தெரியுது. ஐயோ இப்படி ஒரு ஆளை நாங்க தெரியாம போயிருச்சே, அவரை பத்தி எங்களுக்கு தெரியாம போயிருச்சேன்னு எல்லாரும் எங்ககிட்ட சொல்லும் போது தான் அதோட இம்பாக்ட் எங்களுக்கு தெரியுது. அடுத்தடுத்த படங்கள் அடுத்து ஹிஸ்டாரிக்கல் மூவி இருக்குமா, அது எப்படி என்ன மாதிரி அடுத்து யோசிச்சிருக்கீங்க? பீரியாடிக்கல் மூவி இந்த மாதிரியான தலைவர்கள் தேடி கொடுப்பீங்களா? அதாவது இப்ப ஜிடி நாயுடு என்ன பாதிச்சார்ல, அந்த மாதிரி யாராவது பாதிச்சா நான் கண்டிப்பா எடுப்பேங்க. மாதவன் சார் என்ன சார் சொல்றாரு இந்த கதை நீங்க சொல்லும் போது? இல்ல, என்ன விஷயம்னா எங்களுக்கு ஒரு பயமா இருந்துச்சு. மாதவன் சார் அதுக்கு முன்னாடி தான் பயோபிக் எடுத்து முடிச்சிருந்தாரு நம்பி நாராயண் பத்தி. திருப்பியும் ஒரு பயோபிக்கா வேணாம்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரோன்னு எனக்கு ஒரு பயமா இருந்தது. ஆனா கதை பார்த்து முடிச்சோடனே இவரோட கதையை கூட நம்ம வெளில சொல்லனா எப்படி கிருஷ்ணா, நம்ம கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லும் போது ஐ ஃபெல்ட் நைஸ். இது எனக்கு கிடைச்ச பரிசு கூட கிடையாது, அவர் ஜிடி நாயுடுக்கு கிடைச்சதா தான் நினைக்கிறேன். நான் குறிப்பா அந்த ஜிடி நாயுடு கேரக்டருக்கு மாதவன் சார் சூஸ் பண்ண காரணம் என்ன சார்? மாதவன் சாரா ஆக்சுவலா என்னன்னா, இவர் மாதவன் சாரோட பேர் சொன்னோடனே எனக்கு ரொம்ப கரெக்டான ஃபிட்டா இருப்பாருன்னு தோணுச்சு. ஏன்னா நீங்க ஜிடி நாயுடுக்கும் மாதவன் சாருக்கும் ஒரு பேரலல் டிரா பண்ணலாம். ரெண்டு பேருக்குமே ஆட்டோமொபைல்ஸ்னா பிடிக்கும், ரெண்டு பேருமே பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ரெண்டு பேருக்குமே நாலேஜ் சீக்கிங் இது இருக்கு, ஆசை இருக்கு. அதனால அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலா பர்சனாலிட்டி வைஸ் ஒன்னா எனக்கு தெரிஞ்சது. அதனால இவரோட பெரிய ஃபிட் கிடையாதுன்னு நான் நினைச்சேன்.